ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை பிரதோஷ வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்று சித்திரை மாதம் வெள்ளிக்கிழமையுடன் சேர்ந்து பிரதோஷமும் வந்திருக்கிறது. இது போல ஒரு அற்புதமான நாள் மீண்டும் நமக்கு கிடைக்காது. இந்த நாளை யாரும் தவற விடாதீர்கள். வீட்டு பக்கத்தில் இருக்கும் சிவன் கோவிலுக்கு சென்று சிவபெருமானை தரிசனம் செய்து வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். குறிப்பாக சுக்கிர திசை யாருக்கெல்லாம் இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிறதோ அவர்கள் எல்லாம் இன்று சிவ தரிசனம் கட்டாயம் பிரதோஷ நேரத்தில் செய்ய வேண்டும். சர்ப்பதோஷம், நாகதோஷம் உள்ளவர்கள் எல்லாம் இன்று நீல நிற சங்கு பூவை கொண்டு போய் சிவபெருமானுக்கு கொடுத்து உங்கள் கையாலேயே வில்வ இலை மாலையை கட்டி சிவனுக்கு போட்டால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். தோஷத்தால் பெரிய அளவில் எந்த பாதிப்பும் வராது. இது மிக மிக சக்தி வாய்ந்த பரிகாரம். தோஷம் உள்ளவர்கள், வாய்ப்பு உள்ளவர்கள் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இது தவிர உங்களுடைய வாழ்க்கையில் செல்வ வளம் உயர வேண்டும், மகாலட்சுமியின் அனுகிரகம் கிடைக்க வேண்டும் என்றால் இன்று மாலை பிரதோஷ நேரத்தில் நீங்கள் சிவபெருமானுக்கு எதை பிரசாதமாக செய்து கொடுக்க வேண்டும்? எலுமிச்சை பழ சாதம். இன்று மாலை பச்சரிசி வேக வைத்து வடித்து அதில் எலுமிச்சை பழ சாதத்தை கலவை சாதமாக தயார் செய்து கொள்ளுங்கள். நிறைய சாதம் செய்ய வேண்டும். 1 டம்ளர் அளவு பச்சரிசியில் நீங்கள் இந்த எலுமிச்சை பழ சாதத்தை தயார் செய்தாலே போதும். இந்த பிரசாதத்தை வீட்டு பக்கத்தில் இருக்கும் சிவன் கோவிலுக்கு எடுத்து சென்று அந்த சிவபெருமானுக்கு நெய்வேத்தியம் செய்ய வேண்டும். சில கோவில்களில் இதை உள்ளே கற்ப கிரகத்திற்கு எடுத்து சென்று சிவபெருமானுக்கு நெய்வேத்தியம் செய்வார்கள். சில கோவில்களில் இதற்கு அனுமதி இருக்காது. அனுமதி இல்லை என்றாலும் பரவாயில்லை, நீங்கள் பிரசாதத்தை கொண்டு போய் நெய்வேத்தியத்திற்கு கொடுக்க வேண்டாம். கோவிலுக்கு வெளியிலேயே சிவபெருமானை நினைத்து இந்த பிரசாதத்தை சிவபெருமானுக்கு கொடுப்பதாக மானசீகமாக வேண்டிக் கொள்ளுங்கள். தொன்னையில் இந்த பிரசாதத்தை வைத்து அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு நீங்கள் இதை விநியோகம் செய்து விட வேண்டும். கோவில் வாசலில் யாசகம் கேட்பார்கள், அவர்களுக்குமே இந்த பிரசாதத்தை கொடுத்தீர்கள் என்றாலும் மேலும் சிறப்பு வாய்ந்த பலனை பெற முடியும். குடும்பத்தில் தீராத துன்பம், கணவன் மனைவி சண்டை, கடன் பிரச்சனை, குழந்தையின்மை, திருமணம் நடக்கவில்லை, வருமானம் இல்லை, கணவருக்கு நல்ல வேலை இல்லை, அப்படி எந்த பிரச்சனை இருந்தாலும் அதை சரி செய்ய இந்த பரிகாரம் உங்களுக்கு நிச்சயம் உதவும். இன்னும் நேரம் இருக்கிறது. மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணி வரை தான் பிரதோஷ நேரம். 6 மணிக்கு மேல் தான் பிரசாதம் விநியோகம் செய்வார்கள். இதற்குள் இந்த ஆன்மீக பரிகாரத்தை செய்ய வாய்ப்பு கிடைத்தவர்கள் செய்து பலன் பெறுங்கள். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.